ஒவ்வொரு மலருக்கு ஒவ்வொரு வகையான குணம் உண்டு. இந்த சுவாமிக்கு இந்த பூ போடக்கூடாது, அந்த சுவாமிக்கு அந்த பூ போடக்கூடாதுன்னா சாமிக்கு ஒன்னும் கோபம்னு அர்த்தம் அல்ல. மல்லிகையை முகர்ந்து பார்க்கிற போது உன் மனதில் ஏற்படக்கூடிய உணர்வும், தாழம்பூவை முகர்ந்து பார்க்கிற போது உன் மனதில் ஏற்படக்கூடிய உணர்வும், தாமரையை முகர்ந்து பார்க்கிற போது உன் மனத்தில் ஏற்படக்கூடிய உணர்வும் ஒன்று அல்ல. தாழம்பூவினுடைய வாசனை கொஞ்சம் காம நுகர்ச்சியை கூட்டும், தாமரையினுடைய வாசம் ஞான உணர்ச்சியை கூட்டும். அப்ப அந்த மலருக்கு என்று ஒரு மனம் இருக்கிறது. அதனால என்ன பண்ணாங்க, இந்த மலர் தான் இந்த சுவாமிக்கு நீ பூஜை பண்ணணும், இந்த பூஜைக்கு அப்புறம் இந்த நைவேத்தியம் தான் இந்த சுவாமிக்கு இப்ப பண்ணணும். இது ஏதோ குழந்தைத்தனமான ஏற்பாடு அல்ல, அது ஒரு வகையான அரேஞ்ச்மெண்ட். இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் ஆபரேஷனுக்கு போனா அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குல்ல, ஒரு ப்ளூ கவுன் போட்டாகணும். இப்படி எல்லாத்தையும் போட்டு விட்டா நான் மாட்டேன்னு சொல்ல முடியுமா? நம்ம ஏதாவது நான் ப்ளூ போட மாட்டேன், எனக்கு ராசி இல்லை, ஏன்னா எனக்கு ஜோசியர் சொல்லியிருக்காரு ப்ளூவே போடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாருன்னா அதெல்லாம் பத்தி கேட்க கூடாது. அப்ப என்ன பண்ணணும், ஆஸ்பத்திரியில என்ன போடுறாங்களோ அது நம்ம போட்டுக்க வேண்டியதா. பச்சை எனக்கு ராசியே இல்லப்பா, நான் போட்டுக்க மாட்டேன் அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. டாக்டருக்கு அதான் ராசி, அப்பதான் ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். அதை போட்டுக்கிட்டா நம்ம உள்ள போனோம். அப்படி ஒவ்வொரு கோயில்லையும் ஒரு சில வடிவ அமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டன. இது ஒரு வகையான அறிவியல். இந்த பிரசாதம், இந்த உடை, இந்த மந்திரம், இந்த மாதிரியான பூஜை முறை அப்படின்னு ஏற்படுத்துவது பக்தி என்ற அந்த ரிலிஜன் சார்ந்த அறிவியல். அது இதை தாண்டி நீங்க ஆன்மீகத்துல பிரவேசிக்கிற போது அங்கு நீங்கள் உணர வேண்டிய ஆன்மீகம் என்பது வேறு ஒரு லெவல்ல இருக்கு. நான் சொன்ன பார்த்தீங்களா, நான் யாருங்கிற கேள்வியை நமக்குள்ளே கேட்டுக்கிட்டே போகும்போது நம்முடைய ரியலைசேஷன், அதாவது அனுபவம், அது நம்ம மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. விதவிதமான மாற்றங்களை நமக்குள்ளே ஏற்படுத்த தொடங்குகிறது. ஒன்று, நாம யாரு, மூலத்துக்கு நமக்கு இடையில இருக்கிற தொடர்பு என்ன, இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், என்ன நோக்கத்துக்காக செயல்படுறோம், மரணம் என்பது என்ன, மரணம் வந்ததுக்கு அப்புறம் நம்முடைய நிலைமை என்ன ஆகும், இதையெல்லாம் உள்நோக்கிய பயணத்தின் மூலமா மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். சார், உள்நோக்கிய பயணத்தை பண்ணணும்னா எப்படி பண்றது அப்படின்னு ஒரு கேள்வி எழுதும். அது எப்படி எழுதுறது? ஏன்னா 5 நிமிஷம் நம்மளால சும்மா உட்கார்ந்துருக்க முடியாது ஒரு இடத்துக்குள்ள. அப்ப இந்த பயணத்தை நம்ம பண்ணணும்னா இயல்பாக நடக்கிற ஒன்றை நான் நடத்துவதாக மாற்றினால் மட்டும்தான் அந்த பயணத்துக்குள்ள நான் பிரவேசிக்க முடியும். அது என்ன? மூச்சு ஓடுது. மூச்சு தானாதான் ஓடுது, அது எந்த வகையிலும் இல்லை. அதாவது மூக்குல வருது உள்ள போகுது, மூக்குல வருது உள்ள போகுது. நல்ல வேளை ஞாபகமா நம்ம மூக்குக்கே வந்துடுறது. அது மாதிரி அடுத்தவங்க மூக்குல போனா கதை முடிஞ்சு போச்சு அப்படின்னா இல்லையா? கரெக்டா போயிட்டு நம்ம மூக்குக்கே, நம்ம குழந்தை வெளியில விளையாட போயிட்டு திரும்ப நம்ம வீட்டுக்கே வந்துடுற மாதிரி நம்ம மூச்சு வெளியே போயிட்டு திரும்பி நம்ம மூக்குக்குள்ளேயே உள்ள வந்துடுறது. இப்படியே அது இஷ்டத்துக்கு நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களால் உங்கள் எண்ணங்களை வெல்ல முடியாது.